காலுக்கு நடுவுல ஹேர கட் பண்ணிட்டு நீ கேபிள கட் பண்ணிடாதானே. இன்னும் எந்த கனெக்ஷனையும் பார்த்தது இல்லை நானு. என் சன்னதியே நீ கத்திய கையாளுறதுல தானே இருக்கு. கொஞ்சம் பார்த்துனே. என்னடா சலூனா போய் க்ரூமிங் பண்றியே, க்ரூம் ஆயிட்டு என்ன கேட்காதீங்க. நம்ம வெட்டியா இருந்தாலும் நம்மள நல்லா மெயின்டைன் பண்ணிக்கணும். செல்ஃப் கேர் அது ரொம்ப முக்கியம்ல. பத்தாவதுக்கு சேலரி வந்துருச்சு, தீபாவளி வேற வரப்போகுது. அதான் கொஞ்சம் டிப்டாப்பா இருக்கலாமே கிளம்பி வந்துட்டோம். அதுல ஒண்ணு பாருங்க, இந்த பையன் முடிவிட்டாம டயட் மெயின்டைன் பண்ணாம சுத்தினாலும் நம்மள கரெக்டா மெயின்டைன் பண்ணிடுறான். சரி முடிய வெட்டிட்டு குளிக்கிறான்னு போனா அண்ணன் போட்டு தவத்தோன்னு துவச்சிருந்துட்டாரு. அதுல மூஞ்ச புடிச்சு தேய்ச்சல விட்டா மூஞ்சில மீச முடி பிச்சுக்கிட்டு வந்திருக்கும் போல. ஆனா பரவாயில்ல, அண்ணன் நல்லா தான் குளிக்க வச்சாரு. சரி நம்மளாம் துவச்சு தொங்க விட்டாங்கன்னு பார்த்தா அங்க ஓரமா ஒருத்தன் நாக்க தொங்க போட்டு நாக்கிட்ட உட்காந்துருந்தான். இன்னொருத்தன் கறி வாங்கிட்டு வந்து மருந்து போட்டுட்டு இருந்தான். பார்க்கவே கொஞ்சம் பாவமா இருந்தது. அப்புறம் அங்கே டூல்ரா தம்பின்னு சொல்லிட்டு கேப பிடிச்சி கிளம்பிட்டோம். எப்போ ஏறினா அரை மணி நேரத்துல வீடு வந்து சேர்ந்துரும். ஆனா இங்க 1.5 மணி நேரம் ஆச்சு, 1-2 ஆச்சு, 2-4 ஆச்சு, அப்பயும் வீடு வரல. அப்புறம் தான் தெரிஞ்சது நாங்க ஊருக்கு போயிட்டு இருக்கோம்னு. ஆமாங்க, மறுபடியும் ஊருக்கு கிளம்பி வந்துட்டான். இந்த வாட்டி என்னையும் கூட்டு வந்துட்டான். இன்னும் 1 மாசத்துக்கு இங்கதான். அப்புறம் என்ன, எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. நாளைக்கு பார்க்கலாம். நல்லா வாய்ஸ் கொடுத்துருக்காங்க.